ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் ஆதி பராசக்தி வரவில்லையே என்று வருத்தப்பட்டாயா? அன்பு குழந்தையே, இதோ வந்துவிட்டேன். நீ எனக்காக என்ன செய்ய காத்திருக்கிறாய்? நீ எனக்கு எதை கொடுக்க காத்திருக்கிறாய்? தங்கமே, உன்னுடைய நிலையை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன். உன் மனநிலையை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன். எத்தனை சொன்னாலும் மாறாத உன் உள்ளத்தை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன். என்னதான் என் வாக்கை கேட்டாலும் உன் நிலையை மாற்றிக்கொள்ளாத இருக்கும் நிலையை கண்டு நான் வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், துக்கப்படுகிறேன். இன்னும் என் பிள்ளை இப்படியே இருந்தால் என் வாக்கை கூட கொடுக்க வேண்டாமா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு உன் மனநிலை மிகவும் மோசமாகி போய்விட்டது. தங்கமே, நம்பக்கூடாதவர்களை எல்லாம் நம்புகிறாய். நம்ப வேண்டிய என்னை சந்தேக கண்களோடு பார்க்கிறாய். உன் வேதனைகளையும் துக்கங்களையும் உனக்கான செய்வினைகளையும் அழிக்க வேண்டும் என்று நான் எத்தனை போராடினாலும் என் மீது உனக்கு சந்தேகம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்பக்கூடாத மனிதர்களை கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு நம்ப வேண்டிய உன் ஆதி பராசக்தியை நீ சந்தேக கண்களோடு பார்ப்பது எனக்கு பிடிக்கவில்லை. எனக்கு வேதனையை அளிக்கிறது. இன்று கூட என் வாக்கை உனக்கு கொடுக்க நான் வந்திருக்க மாட்டேன். ஆனாலும் என்ன செய்வது? என் மனம் பொறுக்கவில்லை. என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டுமே என்ற எண்ணம் என்னை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. அதனால் தான் இப்போது கூட உன்னை தேடி வந்தேன் நான். அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையின் நிலை மாறும் நேரத்தில் நீ கொண்டிருக்கும் இந்த சந்தேகம்தான் உன்னை அழிக்க இன்னும் அதிகமான வேகத்தோடு இருக்கிறது. முதலில் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை விட்டெறிய வேண்டும் நீ. அப்போதுதான் பிறக்கப் போகும் புதிய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ முடியும். சந்தேகத்தோடு பார்ப்பவர்களிடம் கைகோர்த்து கொண்டு கைகோர்க்கும் என்னிடம் ஏன் விலகி நிற்கிறாய்? என் மீது ஏன் சந்தேகப்படுகிறாய்? உனக்காகத்தானே எல்லா நன்மைகளும் செய்ய வேண்டும் என்று நான் ஆர்ப்பரித்து காட்டிருக்கிறேன். தங்கமே, உன் நிலை அறியாமலா நான் உனக்காக என் எந்திரத்தை தயார் செய்திருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? தங்கமே, உன் நிலை முற்றிலும் மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் வந்திருக்கிறேன் நான். உன் கதவுகளை திறக்காதே, புயல் அங்கே உனக்காக காத்திருக்கிறது என்று நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? உன் சந்தேகம் என்ற மனக்கதவை மூடிவிடு. உன் சந்தேக கதவை திறந்து வைத்தால் புயலாக காத்திருக்கும் உன் செய்வினை உன்னை அழித்துவிடும். தங்கமே, என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை அறியாத நீ என் மீது சந்தேகம்தான் படுவாய். உன் மனதில் என் மீது இருக்கும் சந்தேகத்தை ஒழித்து கட்டு. முதலில் நான் கொடுக்கும் யந்திரத்தை பெற்று உன் வாழ்வை வளமாக்கு என் தங்கமே. செய்வினை, பிள்ளி, சூன்யம், ஏவல், கந்திருஷ்டி, எதிரி, துரோகி என்று அனைத்தையுமே நிர்மூலமாக்கி உனக்கான நல்வாழ்க்கையை கொடுக்கத்தான் இந்த 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் 108 மூலிகைகள் கலந்த சாம்பிராணியையும் நான் தயார் செய்திருக்கிறேன். இதன் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையின்மையை விட்டுவிட்டு நம்பிக்கையோடு வாங்கி பூஜை செய்து வா என் பிள்ளையே. நீ பூஜை செய்த ஆரம்பத்தில் இருந்து 48 நாளுக்குள் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை காண்பாய். எங்கெங்கோ எதையோ நம்பி தேடி கண்டுபிடித்து கொண்டிருக்கும் உனக்கு உன் வாசலில் வந்திருக்கும் காத்திருக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை வளமாக்கு. இந்த ஆதி பராசக்தியை நம்புவாயா என் தங்கமே? என்னை நம்பும் என் குழந்தையே, உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை எனக்காக கொடு. அந்த காணிக்கை உனக்கு பல மடங்காக திரும்ப கொடுப்பேன் நான். ஓம் சக்தி. நன்றி.